Hello aspirants, welcome to the session. So இப்போ நம்ம பார்க்க போறது இங்கிலீஷ் பேப்பர் தான். ஸோ எஸ்எஸ்சிக்காக இந்த கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து யூ கைஸ் ஹேவ் டு வாட்ச் ஸோ தட் உங்களுக்கு அது எப்படி அப்ரோச் பண்ணலாம், இந்த டாபிக்ஸ்லாம் எக்ஸாமில் வரும்போது எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாஸ் வந்து கம்ப்ளீட்டாக செஷனை ஃபுல்லாக பார்க்கும்பொழுது நமக்கு தெரியும் சரியா. ஸோ கொஷின்ஸை நீங்கள் ஒன்று வந்துட்டு ஒரு விதமான அப்ரோச் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுங்க, ஏதாச்சும் ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு தெரியாதது இருந்ததுன்னா ட்ரை டு மேக் நோட் ஆஃப் த பர்டிகுலர் method that is followed. Okay, so with the example, so எந்த கொஷனுக்கு அந்த எக்ஸ்பிளனேஷன் இருக்கோ அந்த கொஷனோட நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்க ரெஃபரன்ஸ் ஃபியூச்சர்ல எடுக்கும் பொழுது that particular example will recall things. Okay, so அதுக்காக இந்த மெத்தட் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது நிறைய பேப்பர்ஸ்லயும் சொல்லியிருந்திருப்பேன். ஸோ ஐ டோன்ட் நோ whether you guys are following it or what. ஸோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டிஃபரன்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பேப்பர் நான் பார்க்கும்பொழுது இதே கொஷின் வந்தது மேம் இப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னா டூ கமெண்ட் பிலோ. ஓகே, ஸோ வேற யாராச்சும் ஒருத்தவங்க பார்க்கும்பொழுது அந்த விஷயத்தை வந்து அடாப்ட் பண்ணிப்பாங்க சரியா. ஓகே, ஸோ இங்கே வந்து we are going to start solving the question. ஸோ ஸ்டார்டிங்ல we have jumbled order. ஓகே, ஸோ jumbled order வருது அப்படின்னா என்ன க்ளூஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அது கம்ப்ளீட்டாக ஒரே சென்டென்ஸாக இருக்குது அப்படின்னும் பொழுது நமக்கு எண்டிங் பார்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியும் சரியா. ஸோ இங்கே வந்து பார்க்கும்போது நாட் இருக்குது, இல்லாட்டி யுக்ரைன் ஒரு கமா போட்டிருக்காங்க, போலாண்டுன்னு ஒரு கமா போட்டிருக்காங்க. ஸோ இப்படி ஒரு சென்டென்ஸ் நம்ம எண்ட் பண்ண மாட்டோம், ஃபுல் ஸ்டாப் வச்சு தான் ஒரு சென்டென்ஸை எண்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் க்ளூஸ் தான் சரியா. ஸோ அப்படி இல்லை உங்களுக்கு சென்டென்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது ஜம்பிள்ட் ஆர்டரில் அப்படின்னும் பொழுது அங்கே என்ன பண்ணுவீங்க, சேம் வேர்ட்ஸ் நம்ம எடுப்போம் சரியா. ஸோ இந்த மெத்தட்லாம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கணும். ஸோ வைல் சால்விங் ஆல் தீஸ் கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ மைண்ட்ல ஃபுல்லா இருக்கணும். ஓகே, ஸோ அப்ரோச் பண்ணும்பொழுது கம்மி டைம் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இங்க வந்து என்ன சொல்லலாம், அப்போ வந்துட்டு ஏ வந்து ஃபர்ஸ்ட் சென்டென்ஸா இருக்காது, பியும் இருக்காது, சியும் இருக்காது. அப்போ டி தான் லாஸ்டா இருக்க போகுது. ஓகே, எண்டிங் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ். அப்போ இது எதுவுமே வராது, ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் ஹவ் வி ஹேவ் டு அப்ரோச். ஓகே, ஸோ இங்க வந்து டில தான் முடியும் அப்படின்னும் பொழுது இதுல எதுலயும் முடியல அப்படின்னா அதான் ஆன்சர், படிக்காமலே போட முடியும். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். So next one we have direct form of given sentence. Oh, sorry, indirect form. So அப்போ directனா என்ன, indirectனா என்ன அப்படின்னு நம்ம நார்மலா தெரியும் பொழுது, இப்போ நான் உங்ககிட்ட பேசுற ஒரு விஷயத்த நீங்க வந்துட்டு கோட்ஸ்ல போடுறீங்க அப்படின்னும் பொழுது it is direct speech whatever I told you சரியா. ஸோ நீங்க வந்துட்டு like she is wearing this particular dress அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்றது நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது direct speech. அவங்க போட்டிருக்காங்கன்னு அவங்க சொன்னாங்க அப்படின்றது இன்னொருத்தவங்க கிட்ட எடுத்துட்டு போய் நீங்க சொன்னீங்கன்னா அதை indirect speech சொல்லலாமா. ஸோ நான் சொன்ன ஒரு கண்டென்ட்டை யூஆர் transferring it to other person. ஓகேயா, ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கணும். ஸோ இதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுவோம், ரிப்போர்ட்டட் வேர்ப் அண்ட் ரிப்போர்ட்டட் ஸ்பீச். ஓகே, ஸோ கோட்ஸ்குள்ள இருக்கிறத ரிப்போர்ட்டட் ஸ்பீச்னு சொல்லுவோம். வேர்ப்ன்றது யாரை சொன்னாங்க எப்போ சொன்னாங்கன்றத கன்வே பண்றதா இருக்கும். ஸோ இங்க வந்து he said they will be using my car for the trip. ஓகே, ஸோ he said அந்த my car அப்படின்றது கண்டிப்பா இன்டைரக்ட் ஸ்பீச்ல மாறும். ஓகே, ஏன்னா வந்து இப்ப மை கார் நம்ம இந்த ஹி அந்த பர்சனோட கார். ஓகேயா, அப்ப இன்டைரக்டா மாறும் பொழுது அங்க ஹிஸ் கார்ன்னு நம்ம சொல்லுவோம், ஒரு தேர்ட் பர்சனை குறிச்சு பேசுற மாதிரி பேசுவோம். அப்போ இங்க பார்க்கும் பொழுது ஹிஸ் கார்ன்றது நமக்கு எங்க இருக்கு, ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கு. ஸோ இங்க இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் வாட், இங்க வந்து he said that they would be using his car for the trip. ஓகே, ஸோ அப்படியே நம்ம எழுத மாட்டோம், மாறும் பொழுது நம்ம எப்படி சொல்லுவோம், would be using தான் நம்ம சொல்லுவோம், which is what option 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ கனெக்டர்லாம் கரெக்டாக தான் யூஸ் பண்றீங்களா. ஸோ இங்க வந்து நம்ம பார்க்கும்பொழுது எந்த பார்ட் ஆஃப் ஐ மீன் எந்த டென்ஸ் வந்துட்டு எப்படி மாறும் இப்படின்றது எல்லாமே நான் ஒரு பேப்பர்லயும் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதையெல்லாம் நீங்க எழுதி வச்சிருந்தீங்கன்னா இங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், டைரக்ட் அண்ட் டைரக்ட் ஸ்பீச். ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். So next one is you have active passive voice. So active passive voiceல என்ன தெரிஞ்சுக்கணும், சப்ஜெக்டா இல்லனா ஆப்ஜெக்டா, யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்க ஆக்ஷன் பார்த்தாலே ஆக்டிவா பாசிவ் வாய்ஸ் தெரிய போகுது. ஸோ இங்க வந்து we அப்படின்னு கொடுத்துருக்காங்க, we assembled the car. ஸோ கண்டிப்பா ஆக்டிவ் வாய்ஸ் தான் இருக்கு. ஸோ you have to convert it into passive. சப்போஸ் இங்க கொடுக்கல அப்படின்ற பட்சத்துல கொஸ்டின்ல இருந்து எடுக்கணும் பொழுது இந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க சரியா. ஓகே, ஸோ அப்போ இங்க சப்ஜெக்ட் வந்து we, assembled verb which is in V2, what, the car which is the object. அப்போ எங்க வந்து நமக்கு சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும், the carல தான் சென்டென்ஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இங்க எல்லாமே நமக்கு the car தான் இருக்கு. அப்போ இந்த V2 இருக்கிறது வந்து பாசிவா கன்வெர்ட் ஆகும்பொழுது was plus V3 மாறும் கரெக்டா. ஓகே, ஸோ was plus V3 னா you have in this option this one and this one. And next thing is what, இங்க வந்து V. Okay, V is a
a subject over here. So when it is like in the passive voice, it is the receiver of the action. So subject weன்றது என்னன்னு மாறும். So pronoun நம்ம பார்த்தோம்ல சில ப்ரொனவுன்ஸ்லாம் ஆக்டிவ் டு பாசிவா கன்வெர்ட் ஆகும்பொழுது எது எப்படி மாறும் அப்படின்றத சொல்லியிருப்பேன் சரியா. ஸோ இப்போ நம்ம வந்து ஐன்னு சொல்றோம்னா மீன் மாறணும் ஓகேயா. ஸோ அப்படிதான் இருக்கும். ஸோ இங்க வி அப்படின்னு சொன்னா அஸ்ன்னு நமக்கு மாறணும். அப்போ இங்க பார்க்கும் பொழுது பை மீன் கொடுத்துருக்காங்க 4 போயிருச்சு. ஸோ அடுத்த ஆப்ஷன் என்னது நமக்கு இங்க பை அஸ் அண்ட் ஓவர் இயர் அந்த ஆப்ஷனே இல்லை. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் தேர்ட் ஆப்ஷன் தான் நம்மளோட ஆன்சர். த கார் வாஸ் assembled by us in less than 2 hours. less than 2 hours is the exist sentence where அப்படியே இருக்கிறது தான் நமக்கு வரப்போகுது. ஸோ இந்த வேர்பை தான் நம்ம மெயினா பார்க்கணும் ஆக்டிவ் டு பாசிவா கன்வெர்ட் பண்ணும்போது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one is also active passive voice தான் கொடுத்திருக்காங்களா. Okay, so correct form of the given statement. So இங்க வந்துட்டு select the correct active form of the given statement. So அப்படியே தான் இருக்க போகுது. So இங்க வந்து the house was being painted when I arrived. அப்போ active form கண்டுபிடிங்கன்னா கொடுத்திருக்கிறது passive. எப்படி தெரியும்? இங்க was being painted. வெறும் was painted அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு நார்மலா சென்டென்ஸ் வந்து பாஸ்ட்ல இருந்ததை passive voice கன்வெர்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆனா அங்க beingன்னு ஒண்ணு இருக்கு. ஸோ being எப்போ வரும்? எந்த டென்ஸா இருந்தாலும் being வந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லலாம்? கண்டினியூஸ் டென்ஸ்ல ஆக்டிவ் வாய்ஸ் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதை வச்சு நம்ம ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். was past continuously இருக்கு சரியா. ஸோ was இருக்கு பீயிங்கும் இருக்கு. அப்ப ஆர் பெயிண்டிங்னா பிரசன்ட் ஆயிரும்ல. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் போயிருச்சு. ஸோ அடுத்தது வேர் பெயிண்டிங். ஸோ சப்ஜெக்ட் இஸ் தே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க வந்து பீங் பெயிண்டட் when I arrived. ஸோ இங்க வந்து யார் என்னன்றதை நமக்கு சொல்லலை. ஸோ வீல் ஜஸ்ட் கீப் திஸ் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா தே ஹாவ் பீன் பெயிண்டிங். ஸோ இங்க எதுவும் பெர்ஃபெக்ட் டென்ஸே யூஸ் பண்ணல. தேர்ட் ஆப்ஷனும் போயிருச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா தே வேர் painting when I arrived. They were painting what அப்படிங்கும்பொழுது you have an object here, right? The house. So the house is the object where it is mentioned. அப்போ mention ஆயிருக்குன்னும் பொழுது ஆப்ஷன் 2 தான் நம்ம கரெக்டான ஆன்சர். where they were painting the house when I arrived. Okay, so நமக்கு இங்க வரதுக்கு என்ன ஆப்ஷன் நமக்கு வரும்? ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு ஃப்ரேம் த பர்டிகுலர் பாசிவ் வாய்ஸ் ஆர் ஆக்டிவ் வாய்ஸ். இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. ஸோ ரெண்டு மெத்தடுமே வந்து நீங்க ரெண்டு கொஸ்டின் பார்த்திருந்தாலே நமக்கு கவர் ஆயிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் வாட் ஒன் வேர்ட் மே ஹாவ் பீன் இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட். ஓகே, ஸோ செலக்ட் த கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட் ஃப்ரம் த கிவன் சென்டென்ஸ். ஓகே, அப்போ நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணோம் சரியா. ஓகே, ஸோ thousands ஆஃப் சிவிலியன்ஸ். ஓகே, ஸோ thousandsன்னு வருது இங்க, ஏன்னா அப்ராக்சிமேட்டா சொல்லியிருக்காங்கன்றதுனால thousands ஆஃப் சொல்லுவோம். 3000 தான் நம்ம சொல்லுவோம். 3000s நம்ம சொல்ல மாட்டோம் when you have a exact value. okay, so 1000, 100, lakh, crore எதுவா இருந்தாலும் இது கிராமர் ரூல்ல நமக்கு நல்லா தெரியும் சரியா. ஓகே, so 1000 ஓட ஸ்பெல்லிங்கும் கரெக்டா இருக்கான்றத பாத்துக்கோங்க. சிவிலியன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. so spelling is also right. streamed out of cotton as gunfire. ஃபயரோட ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா FIER ன்னு போட்டிருக்காங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் எலிமினேட்டட். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா thousands ஆஃப் சிவிலியன்ஸோட ஸ்பெல்லிங் என்னது நமக்கு இங்க கரெக்டா கொடுத்திருக்காங்க. ஸோ தேர்ட் ஆப்ஷனும் நமக்கு போயிருச்சு. இப்போ செகண்டுக்கும் ஃபோர்த்துக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்க்கலாம். thousands of civilians streamed out of cotton as gunfire. ஸோ அதே தான் இங்கேயும் இருக்கு. அண்ட் explosions ஓகே, as gunfire and explosions sounded. ஸோ ரெண்டுமே நமக்கு சேமா தான் இருக்கு. ஓகே, பட் இங்க and நமக்கு இருக்கும் பொழுது இங்க எக்ஸ்ப்ளோஷன் தான் கொடுக்க முடியும். which is like ரெண்டு பக்கமும் நம்ம எஸ் வச்சு யூஸ் பண்ணுவோம்ல. ஸோ ஏதோ ஒரு ஆப்ஷன் நீங்க எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே நமக்கு கரெக்டா தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எனிதிங் கேன் பி த ஆன்சர் பிகாஸ் யூ டோன்ட் ஹேவ் எரர் இன் போத் த statement. okay, so இங்க பாருங்க, sorry, second one, not the third one. okay, yeah, it is here. so second optionல உங்களுக்கு explosion கொடுத்திருக்காங்க, இங்க explosions ன்னு கொடுத்திருக்காங்க. அப்ப fourth one வராது. option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். so நான் வந்து third option பார்த்ததுனால அந்த confusion. okay, so let's move to the next question. okay, so next one we have synonym antonym. so இங்க antonym தான் கேட்டிருக்காங்க. so அப்போ நான் இது வந்து சொல்லியிருந்திருப்பேன், இந்த மாதிரி வந்து ஒரு வேர்டு வச்சு வெறும் ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா அது நமக்கு டஃபா இருக்கலாம், கஷ்டமான வேர்ட்னா. so இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுக்கும்பொழுது we can find the answer. okay, so they have given the word also. so sings ன்னு கொடுத்திருக்காங்க. so இங்க கொடுத்திருக்க ஏதோ 4 ஆப்ஷன்ல ஒரு ஆன்சர் வந்து அப்ராப்ரியேட்டா அதுக்கு ஆன்டனமா இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. so he watched his expelled breath float away from him, his calm features
hiding the anger in his blood அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இங்க வந்து சிங்க்னா முழுகி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்ப ஆண்டனம் வந்து முழுகாம இருக்கிற ஒரு விஷயத்த ரிலேட் பண்ண முடியுது சொல்லலாம். ஸோ எக்ஸ்பெல் ஆயிருக்குன்னா ஒருத்தவங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு கண்ட்ரில இருந்து வெளியில அனுப்புறத எக்ஸ்பெல் பண்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ விச் இஸ் லைக் டெஃபினட்டா நாட் கோனா பி த ஆன்சர் ஃபார் சிங்க். ஓகே, ஸோ அப்ப என்ன சொல்ல முடியும்? ஃப்ளோட், மிதக்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசலாம். அப்போ ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் ஒன், யூ ஹாவ் அ blank. ஓகே, த ஸ்பீக்கர்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யூ ஹாவ் அ சப்ஜெக்ட், சரியா, ஒரு பர்சன். ஸோ அது பக்கத்துல என்ன யூஸ் பண்ணிருக்கலாம் முடியும்? வேர்ப் தான் யூஸ் பண்ணிருக்க முடியும். ஸோ சென்டென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோ, அப்போ முன்னாடி இருந்த வீடியோவை பத்தி பேசியிருக்காங்க, பாஸ்டா இருக்கலாம். தி ஸ்பீக்கர் டேஷ் டிஃப்ரெண்ட் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இன் த லாஸ்ட் வீடியோ. அப்போ என்ன சொல்ல முடியும் இங்க? Discussed different marketing strategies in the last video. And why you'll not take this? Because the speaker which is singular. Okay, so அப்போ நம்ம where யூஸ் பண்ண மாட்டோம், was தான் யூஸ் பண்ணிருப்போம். இன்னொரு கேஸ் என்ன இருக்கு, இங்க passive voice யூஸ் பண்ணல, சரியா? சோ இங்க வந்து performer the speaker தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. சோ அது நமக்கு வரவே வராது. ஓகே, சோ ரெண்டு ஆப்ஷனும் நமக்கு போயிருச்சு. ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Next one is to move heaven and earth. Okay, so to move heaven and earth is a idiom. So to do something that you can. Okay, so like whatever you can achieve அப்படின பொழுது அந்த மாதிரி ஒரு வேலையை நீங்க பண்றீங்கன்னா இந்த idiom நீங்க ரிலேட் பண்ணிருக்கலாம், சரியா? To cause an earthquake. No. So உங்களால என்ன அச்சீவ் பண்ண முடியுமோ அதை நீங்க பண்றீங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நீங்க பண்ற ஒரு விஷயம். ஓகே, to do something that you can achieve. அப்போ to try everything possible, இல்ல to pray to all gods, or to travel in rocket. ஏன்னா வந்து இங்க earth heaven சேர்ந்ததுனால என்னெல்லாம் வருது பாருங்க. ஸோ தேவையில்லாத சென்டென்சஸை யூ கேன் எலிமினேட், ஸோ வித்வுட் நோயிங் த மீனிங் ஆல்சோ, சரியா? ஸோ அதனால தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து நிறைய இதுலயும் சொல்லியிருப்பேன். ஸோ எப்படி நீங்க எலிமினேட் பண்ணலாம், அது ரிலேட் பண்ணி நமக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும். ஸோ அது கன்ஃபார்மும் வராதுன்றதை யூ கேன் ஃபைண்ட் அவுட். ஓகே, ஸோ இதுக்கு சொல்லும் பொழுது டு டூ சம்திங் விச் யூ கேன் achieve அப்படின்னு சொன்ன to try everything which is possible நம்ம ஆன்சரா சொல்ல முடியும். புரியுதா? நெக்ஸ்ட் ஒன். So next one, you have one substitute group of words. Okay, so இங்க வந்து 4 வார்த்தை இருக்கு. so இதுல ஏதோ ஒன்னு வந்து you can substitute. okay, சரி. so அப்ப drug which causes people to sleep easily. so ஏதோ ஒரு drug நீங்க consume பண்ணீங்கன்னா it will make you to sleep. okay, so அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க soporific. okay, so it is a drug where it induces you and it lead you to drowsiness அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். okay, so ஒரு மாதிரி மயக்கமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் பிகேல் பண்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்களை ஏமாத்துறதுக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் இஸ் பெடென்ட் இஸ் நத்திங் பட் ஒரு பெர்ஃபெக்ஷனிஸ்ட பத்தி நீங்க பேசும்போது சொல்லலாம். ஸோ பாப்பி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பாப்பி சீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சமைக்கும் போது போடுவோம், கசகசா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் இங்க பாப்பி விச் இஸ் நாட் ரெலவென்ட் டு திஸ் பர்டிகுலர் லைன். ஓகே, ஸோ அப்ப என்ன ஆன்சரா வரும்? soporific, which is option 1, which is inducing you to drowsiness அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும், சரியா? சோ சொல்லும் பொழுது அதுக்கு என்னென்ன மீனிங் சொன்னனோ அதை எழுதிக்கோங்க, which is properly served from Google, so you can take it as what is it notes, so that உங்களுக்கு வந்து வேற எப்பயாச்சும் அந்த வேர்ட் நீங்க எழுதுறீங்க, லிசன் பண்றீங்க, வேற எங்கனா பார்க்கும்பொழுது அது ஞாபகம் வரும். ஸோ இந்த 2 ப்ரொசீஜர் பண்ணிட்டு ரிவைஸ் பண்ணாலே அந்த வேர்ட்ஸ் நமக்கு மறந்து போகாது. ஸோ நம்ம பண்ணவே இல்லை, வெறும் பார்த்துட்டு கேட்டுட்டு போறோம் அப்படின்னும் பொழுது இட்ஸ் கோனா பி for a less time. okay, உங்க மைண்ட்ல இருக்க போற பீரியட் ஆஃப் டைம் will be less. ஸோ அதுக்காக தான் எப்பவுமே எழுதிக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, ஒரு வாட்டி நீங்க ரிட்டர்ன்ல வைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன். ஸோ இங்க வந்து சினோனிம் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ பர்சிக்யூட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ பர்சிக்யூட் பண்றாங்க அப்படின்ற வேர்ட் நமக்கு இருக்கட்டும். ஸோ வரினா என்னது? கவலைப்படுறது. அனாய்னா ஒருத்தவங்களை இரிட்டேட் பண்றோம். எக்ஸ்பெல் பண்றோம்னா ஒருத்தவங்களை என்ன பண்றோம், நம்ம ஒரு கண்ட்ரியை விட்டு வெளில அனுப்பிடுறோம். அப்ரேட் பண்றோம்னா ஒரு விஷயத்தை ரெடியூஸ் பண்றோம். ஸோ யூ நோ ஆல் த மீனிங். இப்போ வந்து சென்டென்ஸை படிக்கலாம். ஈவன் ஃபாக்ஸி ரெக்கார்ட்ஸ் இன்ஸ்டன்சஸ் இன் விச் Bonner failed to persecute. Persecute is nothing but துன்புறுத்துறதுக்கு சொல்லலாம். ஓகே, ஸோ எக்ஸாக்டா அந்த வேர்டுக்கான மீனிங் துன்புறுத்துறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒருத்தவங்களை கண்ட்ரில இருந்து வெளில அனுப்புறோம் அப்படின்றதும் அவங்கள கஷ்டப்படுத்தி தான் வெளில அனுப்புறோம். ஓகேயா? விச் இஸ் மோர் பாசிபிள் வில் பி எக்ஸ்பெல் பண்றது. ஓகே, ஸோ அனாய்க்கு உங்களுக்கு வருமா அப்படின்னு யோசிக்கலாம். இங்க இரிட்டேட் தான் பண்றோம். ஓகே, ஸோ நீங்க ஃபோர்ஸ்ஃபுல்லா வெளில அனுப்புறாங்கன்னா அது பேர் தான் துன்புறுத்தி வெளில அனுப்புறதுன்னு சொல்லலாம், which is more relevant synonym for the particular word persecute. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட் ஒன் போலாம்.
நெக்ஸ்ட் ஒன் நமக்கு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் தான் கொடுத்துருக்காங்க. அ பர்சன் வித் அ லாங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் எனி ஆக்குபேஷன். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த வெட்டீரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் ஆர் ஏதாச்சும் ஒரு ஃபீல்டில் விச் இஸ் லைக் ஃபார் அ லாங் பீரியட் இருந்துட்டு வராங்க, எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்கள வெட்டீரன்ஸ்ன்னு சொல்லிட்டு சொல்லுவோம், ரைட்? ஸோ அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே, சரி. ஸோ ஐம் கோன் கிவ் யூ அ ஹோம் ஒர்க். ஸோ ஜீனியஸ்னா சீசன்னா எல்லாமே தெரியும். ஸோ இங்கே ஒரு புது வார்த்தை இருக்கு, சரியா? ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ். ஓகே, ஸோ ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் அப்படின்னா என்னது, அது என்ன பார்ட் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல போட போறீங்க. ஸோ நிறைய பேர் கொஸ்டின் கேட்கும்பொழுது யூ கைஸ் ஆர் கமெண்டிங், தட் இஸ் வெரி குட். நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன் அப்படின்னும் பொழுது ஸோ வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா அதை பற்றி நான் பேசியிருந்திருப்பேன், சரியா? ஸோ நீங்கள் வந்து அந்த ஆன்சர் நீங்கள் போடுறது கரெக்டாக தப்பா அப்படின்ற டிஸ்கஷன் பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்க. யூல் ஹாவ் whatever comment you're putting, you'll have discussions made in the upcoming videos. Okay, so நீங்க எல்லாத்தையும் வந்து கண்டினியூஸா பார்த்துட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும், சரியா? ஓகே, so let's move to the next one. So next one we have error spotting. So error spotting படிக்கும் பொழுது கம்ப்ளீட்டா படிங்க, கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற பட்சத்துல ஃப்ரேஸா படிச்சாலே சொல்லிடலாம், சரியா? The seller must be asked whether any of the fixtures and fittings are subject to hire, purchase or loan agreement. Okay, so இது அக்கவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து ஃபிக்சர்ஸ் ஆஃப் ஃபிட்டிங்ஸ் பத்தி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அசெட்ஸ்ல நம்ம போட்டிருப்போம். ஸோ இதை பத்தி தெரியும். ஓகே, ஸோ இங்க வந்து ஃபிக்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. என்னது இங்க சொல்றது, ஆர் சப்ஜெக்ட் டு ஹையர் பர்ச்சேஸா இல்லாட்டி லோன் அக்ரிமெண்ட்டுக்கா, எதுக்கு சப்ஜெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தை பத்தி பேசும்பொழுது அங்க என்ன யூஸ் பண்ணிருக்கணும், எனின்னு யூஸ் பண்ணுவாங்களா? எனினா எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்லும் பொழுது தான் சொல்லுவோம். ஸோ அப்போ அங்க என்ன வந்திருக்கும் நமக்கு, எய்தர் ஆஃப் fixtures and fittings are subject to a hire purchase or loan agreement, which is where you have error in the option 4 will be the right answer, which is like they've given the exact option. So எல்லாத்துலயுமே நமக்கு அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, தப்பு இருக்கான்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் சில இடத்துல இருக்கும், சரியா? ஸோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை அப்ளை பண்ணி பார்த்து ஆன்சரா கூட போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ செலக்ட் த இன்கரெக்ட்லி ஸ்பெல்ட் வேர்ட். ஓகே, சரி. ஸோ இங்க வந்து அப்டுரேட், மொனாக், ப்ரொபென்சிட்டி, ஹைராக்கி. ஓகே, ஸோ இதுல நமக்கு எது ஆன்சரா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராபென்சிட்டி. ஸோ இந்த வேர்ட் வெக்காபுலரியில நம்ம பார்த்த ஒரு வார்த்தை. ஓகே, ஸோ ப்ராபென்சிட்டி நான் எடுத்திருக்கேன், பார்த்தோன்னே ஆன்சர் என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சது, பிகாஸ் அதை பத்தி நான் பார்த்ததுனால. ஓகே, ஸோ இது நீங்களும் பார்த்துருந்தா இப்போ பார்த்த உடனே அதுல ஸ்பெல்லிங்ல எரர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. இங்க வந்து அப்டுரேட்ன்ற வேர்டு கூட நான் ஒரு ஹார்ஸ் வச்சு எடுத்திருந்தேன். ஓகே, ரொம்ப ஹார்ஸோட பிக்சர் போட்டிருப்பேன். த பர்சன் ஹூ இஸ் வெரி ஸ்டபர்னா இருக்காங்க அப்படின்ற கேரக்டர்ஸை நம்ம டிஃபைன் பண்ணும்பொழுது இந்த வேர்டை சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ மோனார்க் இஸ் நத்திங் பட் ஒரு ரூலர்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ அந்த பர்டிகுலர் ரீஜன்ல அவங்க தான் ரூல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ப்ராபென்சிட்டி இஸ் வாட் யூ ஆர் பிஹேவிங் இன் அ பர்டிகுலர் வே அப்படின்னும் பொழுது ப்ராபென்சிட்டி அப்படின்னு சொல்ல முடியும். ஹைராக்கி இஸ் ஒரு பொசிஷன் அப்படின்னும் பொழுது நம்ம லோவர் டு ஹையர் ஆர் ஹையர் டு லோவர்ன்ற அந்த டெசிக்னேஷன்ஸ் படி வரத ஹைராக்கி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யூ ஹாவ் அ எரர் இன் த தேர்ட் ஆப்ஷன். ஸோ வாட் இஸ் த எக்ஸாக்ட் ஸ்பெல்லிங்? PENSITY. ஸோ இங்க நமக்கு ஏ இருக்கிறது தப்பா இருக்கு, இ தான் நமக்கு வரணும். ஸோ ஆப்ஷன் 3 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், which is incorrectly spelled. Okay, so next one. ஓகே, ஸோ ஜூபிலண்ட். ஸோ ஜூபிலண்ட்ன்ற வேர்டோட மீனிங் பார்க்க போகிறோம். ஸோ மெலன்கிலி கொடுத்துருக்காங்க, ட்ரைம்ஃபென்ட் கொடுத்துருக்காங்க, டிப்ரெசிங் ஆர் டெஸ்பாண்டன்ட். ஓகே, ஸோ ரெஸ்பாண்டன்ட் என்னது, டெஸ்பாண்டன்ட். டெஸ்பாண்டன்ட்னா நம்ம நம்பிக்கை இல்லாம நடந்துக்கிறவங்கன்னு சொல்றாங்க, நம்பிக்கை இழந்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் டெஸ்பாண்டன்ட்னும் பொழுது. டிப்ரெசிங்னா ரொம்ப கவலையா இருக்கிறவங்கள டிப்ரெஸ்ட் மோட்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ட்ரைம்ஃபென்ட். ஓகே, ஸோ ட்ரையம்ப்னா விக்டரி. ஓகே, ஸோ ட்ரைம்ஃபென்ட்டா இருக்காங்க அப்படின்னா அதிகபட்ச பெருமை அவங்களுக்கு இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்ற பெருமை அவங்களுக்கு இருக்கும். ஸோ வேர் ட்ரைம்ஃபென்ட்ன்ற வேர்டு நம்ம வெக்காப்ஸ்ல தனியா பார்த்தோம். ஸோ யாரோ ஒருத்தவங்களை ரிலேட் பண்ணி கூட பார்த்தோம். ஸோ இஃப் யூ கைஸ் ரிமெம்பர், ஸோ யாரோ ஒருத்தவங்க ரொம்ப நான் கண்டிப்பா வின் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு ட்ரைம்ஃபென்ட்டோட இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேர்டை பார்த்திருப்போம். ஸோ ட்ரை டு புட் வாட் பார்ட் ஆஃப் ஸ்பீச் இஸ் திஸ் பர்டிகுலர் வேர்ட். ஓகே, ஸோ நமக்கு தேவை என்ன, சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்பொழுதுலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ அதனால ட்ரை பண்ணுங்க, அது என்னன்றத போட பாருங்க. ஓகே, ஸோ மெலன்கலி இஸ் வாட், ஒரு மனசோர்வு இருக்கு அப்படின்னும் பொழுது நம்ம சொல்லலாம். அப்போ ஜூபிலண்ட் அப்படின்னும் பொழுது இட் இஸ் டாக்கிங் அபவுட் சம் விக்டரி, வேர் நமக்கு இங்க கேட்டிருக்கிறது appropriate meaning, which is option 2 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், because all three are negative words.
மனசோர்வு, மனக்கவலை ஆர் இங்க வந்து நம்பிக்கை இழந்தவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது, நமக்கு பாசிட்டிவ் வேர்ட் தான் இங்க ஆட் மேன் அவுட்டா இருக்கு. அப்ப அதுதான் நம்மளோட ஆன்ஸரா இருக்கும். ஸோ அப்படியும் நீங்க ஆப்ஷன்ஸ பிரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் அண்டர்லைன் ஃப்ரேஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க வந்து நம்ம அண்டர்லைன் பார்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்னென்ன க்ளூஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆஃப்டர் த ஹெவி ரெயின்ஸ் லாஸ்ட் மந்த். அப்போ நான் உங்களுக்கு சிம்பிள் பாஸ்ட் எடுக்கும் பொழுது லாஸ்ட் மந்த், லாஸ்ட் இயர், இல்லாட்டி எஸ்டர்டே இந்த மாதிரி விஷயங்கள் வருது அப்படின்னும் பொழுது நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துருப்போம். ஸோ அது வந்து ஒரு க்ளூ வேர் பாஸ்ட் டென்ஸ் வரதுக்கு. ஓகேயா? சரி. அப்ப ஆஃப்டர் the heavy rains last month, the water in the lake had been raised another 3 feet. Okay, so had been அப்படினாலே passive voice வந்துருது. So கண்டிப்பா நம்ம அந்த சென்டென்ஸ்ல வாட்டரை பத்தி சொல்லியிருக்காங்க. சரியா? So water in lake had been raised another 3 feet, which is not possible. So given sentence is incorrect ன்னு சொல்லிடலாம் first. Okay, so ஏன்னா passive voiceல வந்தது. அடுத்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க? Rose which is past tense. அப்ப இங்க நமக்கு என்ன தேவை? லாஸ்ட் மந்த் தான் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ நமக்கு என்ன யூஸ் பண்ண முடியும்? past tense தான் யூஸ் பண்ண முடியும். So after heavy rains last month, the water in the lake had been rose another 3 feet. had been சேர்த்து தான் blankல வரணும். ஓகே, வாட்டர் இன் த லேக் ரோஸ் another 3 feetன்னு சொல்ல முடியும். புரியுதா? ஸோ இது இங்கே அண்டர்லைன் பார்ட் வந்து விட்டுட்டு இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ இன்னொரு விஷயம் நமக்கு என்ன தெரியணும்? ஸோ ரைஸ் வருது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? ரோஸ் யூஸ் பண்ணுவோம், ரிசன் சொல்லுவோம். ஓகே, ஸோ ரேஸ் அப்படின்னு வருதுன்னா ரேஸ்ட் ஆர் ரேஸ்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஒன்று வந்துட்டு இப்போ சன் அப்படின்னா நீங்கள் எந்த ரைஸ் சொல்லுவீங்க? இதுதானே சொல்லுவோம். ஓகே, சன்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லும் பொழுது இது யூஸ் பண்ணுவீங்க. பட் பிசிக்கலா ரைஸ் யுவர் ஹேண்ட் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதை யூஸ் பண்ணுவோம்? இதோடது. ஓகேயா? ஸோ விச் இஸ் பாஸ்ட்ல சொல்லுவோம் ரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தெர் இஸ் அ டிஃபரன்ஸ் பிட்வீன் ரைஸ் அண்ட் ரேஸ். ஸோ அதுவும் நமக்கு தெளிவா தெரியணும். சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். Okay, we have a blank. So fillers கேட்டிருக்காங்க. So alcoholics are dash their ability to deceive themselves about the extent of their problem. Okay, so ஒருத்தவங்கள deceive பண்ணுது, cheat பண்ணுது, okay, அவங்கள ஏமாத்துதுன்னும் பொழுது சொல்லலாம். So alcoholics. Okay, so ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. So பக்கத்துல நம்ம V3s, V4s or adjectives use பண்ணலாம். So notorious person அப்படின்னா the person is very famous but then in a negative way. அப்போ நொட்டோரியஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே ஆல்கஹாலுக்கும் நொட்டோரியஸ்க்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் நமக்கு போயிருச்சு. ஸோ 1 and 4 இஸ் டன். ஓகே, சரி. ஸோ அப்போ ஆல்கஹாலிக்ஸ் ஆர் ஓவர்ட். ஸோ ஃபர்ஸ்ட் கோவர்ட்னா என்னது? ஓவர்ட்னா என்னது? சீக்ரெட்டா பேசுறோம், வெளிப்படையா பேசுறோம், ரெண்டுத்தோட டிஃபரன்ஸ். ஓகே, ஸோ இங்கே வந்து இட் இஸ் தெரியாமலே அவங்கள டிசீவ் பண்ணும் ஆல்கஹாலிக்கா நம்ம ஆல்கஹால்ஸ் கன்சியூம் பண்ண முடியுதுன்னு சொன்னா ஆப்ஷன் 2 தான் பாசிபிள். ஸோ ஆல்கஹாலிக்ஸ் ஆர் அன்னோன் ஃபார் தேர் எபிலிட்டி டு டிசீவ் தெம்செல்ஸ் அபவுட் த எக்ஸ்டிங்க்ட் ஆஃப் தேர் ப்ராப்ளம். ஓகே, ஸோ அதுதான் நம்மளுக்கு கொண்டு போய் விடுது, விச் இஸ் டிசீவிங் த பர்டிகுலர் பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 2 தான் மோஸ்டா நமக்கு ரிலவெண்டான ஒரு வேர்டு. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். Okay, so there is no hope of dash in the murder case. No hope of what? ஸோ என்ன இல்லை மர்டர் கேஸ்ல நோ ஹோப்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆஃப் சம்திங். ஸோ இப்போ பிரேக் அவுட், பிரேக் த்ரூ. ஸோ பிரேக் அவுட்னா என்னது? ஒரு விஷயத்த சடனாக ஸ்டார்ட் பண்றீங்க. ஓகே, பிரேக் த்ரூ இஸ் யூர் ட்ரைங் டு டெவலப் சம்திங். ஓகேயா? ஸோ இது ரெண்டுமே பாசிட்டிவா சொல்றோம். அப்போ பிரேக் ஆஃப் ஆர் பிரேக் டவுன்னா பிரேக் ஆஃப் யூ ரிமூவ் சம்திங் ஆர் பிரேக் டவுன் ஆகுதுன்னா டு சடன்லி ஸ்டாப் சம்திங். சரியா? அப்போ இங்க நம்ம என்ன யூஸ் பண்ண முடியும்? பிரேக் அவுட் வருமா, பிரேக் த்ரூ வருமா, பிரேக் ஆஃபா, பிரேக் டவுனா? ஸோ நான் இதோட மீனிங்லாம் சொல்லிட்டேன். யூ கைஸ் ஆர் கோனா புட் த ஆன்சர். ஸோ நல்லா லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக நான் மீனிங் சொல்லியிருக்கேன். ஸோ அதை வச்சு யூ ட்ரை டு அப்ளை இட். ஸோ ஒரு மர்டர் கேஸ் பற்றியும் பேசியிருக்காங்க. ஸோ என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. சரியா? ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next one is the whole operation was done in a spirit of perfect disdain. Okay, so perfect அலட்சியம். Disdain is nothing but ஒரு விஷயத்தை நம்ம அலட்சியமா நம்ம டீல் பண்றோம் அப்படின்னு பொழுது சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்ல முடியும்? இந்த இடத்துல ஆன்டனம் கேட்டிருக்காங்க. ஸோ அட்மைரேஷன், ரிகார்ட், டிஸ்பைஸ் ஆர் ரெஃப்யூஸ். ஸோ ரிகார்ட், டிஸ்பைஸ் இஸ் ஒரு விஷயத்தை நீங்க ஹேண்டில் பண்ற விதமே ரொம்ப மோசமா இருக்கு.
ஓகே ஸோ இட் இஸ் லைக் ரெஃப்யூசல் ஆர் அலட்சியமா இருக்கு ஓகே ஸோ அந்த மாதிரி சொல்றோம்னா நம்ம சொல்லலாம் விச் இஸ் அ நெகட்டிவ் வேர்ட். ஏன்னா இங்க கொடுத்துருக்க 3 வேர்டுமே பாத்தீங்கன்னா யூ கேனாட் புட் இட் ஹியர் பிகாஸ் நமக்கு எக்ஸாக்டா இங்க டிஸ்டெயின் பண்றதோட மீனிங்கை ரிலேட் பண்ணுது. பட் அட்மயர் பண்றாங்கன்னா அதை ரசிச்சு பாக்குறாங்க, அலட்சியம் பண்ணல. ஆன்டனிம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க, ஸோ அது பாசிட்டிவா நமக்கு இருக்கு. அப்போ என்ன ஆன்சர் வரும்? ஆப்ஷன் 1 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர். ஓகே அண்ட் ஒன் மோர் திங் இஸ் நமக்கு அங்க பெர்ஃபெக்ட்னு வருது, ஸோ அதுக்கு பக்கத்துல நமக்கு ஒரு நவுன் தான் கொடுத்துருக்காங்க சரியா. ஸோ அதையும் நீங்க ரிலேட் பண்ணி பார்த்து எடுக்க முடியும் சரியா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். So next one is error spotting question. Okay, so I was never good at playing a trumpet for the simple reason that I have never practiced. Okay, sorry. So what do you mean by playing a trumpet? Okay, so if play the trumpet or blow the trumpet அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு அவங்கள பத்தி அவங்க அச்சீவ்மெண்ட்ஸ் பத்தி ப்ரௌடா பேசிக்கிறத அந்த இடியம் யூஸ் பண்ணுவோம். என்ன சொல்லுவோம்? play the trumpet or blow the trumpet அப்படின்ற ஒரு idiom. So when it is used here, I was never good at playing the trumpet for the simple reason that நான் வந்து ப்ராக்டிஸே பண்ணல அப்படின்னு சொல்றதுக்கு, which is like proudly பேசலன்னு சொல்லலாம். இங்க வந்து என்ன வரும்? நமக்கு ஆர்டிகிள் த தான் வரும். ஸோ அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நம்ம எதை வேணாலும் சொல்றோம். இங்க ஸ்பெசிஃபிக்கா பேசும்பொழுது நம்ம த யூஸ் பண்ணுவோம் தெரியும். ஸோ இது வேற வந்து ஒரு இடியம்ல பேசியிருக்காங்க, அப்போ நமக்கு த தான் வரும். இங்க ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். Okay, so next one we have adverb of manner. Okay, so adverb of manner இருக்கு. So இங்க எங்க appropriate-ஆ யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. So we met with our unexpectedly old school friends. First இங்க ஆர் இருக்கு சரியா. ஸோ அது பக்கத்துல ஒரு பொசசிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிருக்காங்க, பக்கத்துல ஒரு நவுன் தான் தேவையில்ல. ஓகே ஸோ அப்ப நவுன் தேவைன்னா we met with our old school friends unexpectedly அப்படின்னு சொல்லலாம். ஸோ எதிர்பார்க்காத விதமா நாங்க மீட் பண்ணோம்னு சொல்லலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டா நமக்கு இல்ல, அப்ராப்ரியேட்டா இல்ல யூஸ் ஆஃப் adverb of manner. ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஒன். I understand what you are going perfectly through. So what is the phrase that can be used? What you are going through perfectly. So நம்ம யூஸ் பண்ற phrase ப்ராப்பர் ஆர்டர்ல தான் யூஸ் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. கோயிங் த்ரூன்றது ஒரு பர்டிகுலர் ஃப்ரேஸ். ஓகே ஸோ இங்க வந்து நமக்கு ஆப்ஷன் 2வும் வரல. நெக்ஸ்ட் ஹி நரேட்டட் டு மீ. ஓகே ஸோ அவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன, த இன்சிடென்ட் பிரீஃப்லி. ஓகே ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, அதை வந்து ஒரு பிரீஃப் நோட்டா ஒரு ஷார்ட்டா வந்து அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க, விச் இஸ் பாசிபிள். ஸோ சென்டென்ஸ் கரெக்டா தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா he done his work regularly. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் he பக்கத்தில் நம்ம done யூஸ் பண்ண முடியாது. ஓகே ஸோ பிகாஸ் இப்போ V1ல நம்ம சொல்ற இந்த do or does, okay, which is singular and plural நம்ம யூஸ் பண்றோம்ல, இதோட past form நம்ம சொல்லணும்னா did சொல்லுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ல சொல்றோம்னா தான் நம்ம டன்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ டன் யூஸ் பண்ணீங்கன்னா ஹேஸ் ஆர் ஹேவ் நமக்கு வரணும் அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். பட் இங்க பாத்தீங்கன்னா ஹீ பக்கத்துல டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க டன் வராது, டிட் வேணா நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்க வந்து இந்த ஆப்ஷன் தப்பா இருக்கிறதுனால ஃபோர்த் ஆப்ஷனும் வராது. ஸோ ஆப்வியஸ்லி வாட் வில் பி யுவர் ஆன்சர்? ஆப்ஷன் 3 வில் பி த ரைட் ஆன்சர். ஓகே ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே ஸோ நெக்ஸ்ட் வி ஹாவ் க்ளோஸ் டெஸ்ட். ஸோ க்ளோஸ் டெஸ்ட் வந்து ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டு போடுங்க, கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும் ஆன்சர்ஸ்லாம் கண்டுபிடிக்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து 5 கொஷின்ஸ் நமக்கு இருக்கிறதுனால கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படித்தா நம்மளால போட முடியும் சரியா. ஓகே ஸோ லைஃப் ஆன் எர்த் இன் இட் செல்ஃப் இஸ் டேஷ் and is a result of millions of coincidences coming together on the planet for us to dash and survive. Okay, so 2 பக்கத்துல இங்க V1 தேவை. ஓகே ஸோ இதெல்லாம் நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும் சரியா. ஓகே ஸோ லைஃப் ஆன் எர்த் எப்படி இருக்கு in itself is something. Okay, so you can use helping verb பக்கத்துல adverbs adjectives யூஸ் பண்ணலாம், V3s V4s யூஸ் பண்ணலாம் in case of passive voice யூஸ் பண்ணும்போது. ஓகே V3 யூஸ் பண்றோம் அப்படின்னா, இல்ல கண்டினியூஸ்னா V4 யூஸ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து கிராமர் நல்லா படிச்சிட்டோம் அப்படின்னும் பொழுது ஓரளவுக்கு நமக்கு தெரியும் என்னெல்லாம் வரும் பாசிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்க ஃப்ரெஜைல் இருக்கு, ஸ்லைட்டா, இன்ஃபார்மா, சென்சைல். ஓகே ஸோ சென்சைல் இஸ் சென்சிட்டிவா ஒரு விஷயம் இருக்கு. அப்போ லைஃப் ஆன் எர்த் இன் இட் செல்ஃப் இஸ் fragile and is a result of millions of coincidences நடந்துட்டு இருக்கு. fragile is what ஒரு மாதிரி
சீக்கிரத்துல வந்து இட் இஸ் லைக் பிரேக்கபிள் ஆர் பாதிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு வாழ்க்கை எர்த்குள்ள இருக்கிறது எப்படி இருக்கு, நிறைய கோஇன்சிடென்சஸ்லாம் இருக்கும்னு சொல்லலாம். ஸோ பாசிபிள் வேர்ட் வந்து நம்ம ஒன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அடுத்த கேஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வி ஒன் தேவை. ஸோ அடுத்த ஆப்ஷனை நம்ம அந்த கிராமர் ரிலேட் பண்ண மாதிரி வேர்டை தேடி எடுக்கணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். ஓகே, ஸோ இந்த blank we have to fill. ஸோ அப்போ coming together on the planet for us to, okay, so transpire, spurt, emerge, abundant. Transpire, spurt அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த வந்து என்ன வெளியில வருது, வாட் இட் இஸ் கம்மிங் அவுட் அப்படின்னு நம்ம பேசலாம். வெளிப்படுற விஷயங்களை பத்தி பேசுறோம்னா டிரான்ஸ்பயரோ இல்ல ஸ்பர்ட்டோ சொல்ல முடியும். ஓகே, ஸோ இமர்ஜஸ் என்ன உள்ள இருக்கு. ஓகே, ஸோ இமர்ஜ் ஆகுது. அபெண்டன் இஸ் ஒருத்தவங்களை கைவிட்டோம் அப்படின்னும் பொழுது அபெண்டன் யூஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து and யூஸ் பண்ணிட்டு சர்வைவ் பத்தி தான் பேசியிருக்காங்க, பாசிட்டிவா தான் பேசியிருக்காங்க. அப்ப என்ன பேச முடியும் இந்த பக்கமும் நம்ம, which is option 3, emerge and survive ஆகிற விஷயத்தை பத்தி அந்த பிளானட்ல இருக்கிறவங்க சொல்றது பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ கோஇன்சிடென்சஸ் கமிங் டுகெதர் ஆன் த பிளானட், அந்த எர்த் பத்தி பேசியிருக்காங்க. ஃபார் us to emerge and survive. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல அஸ்ட்ரானமர்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. have now identified a new threat to the planet. ஓகே, ஸோ பிளானட்க்கு ஒரு நியூ த்ரெட் இருக்கு that could come from deep space and is beyond our control. Okay, astronomers are saying this, it's beyond our control. So astronomers using the Chandra X-ray observatory and other telescopes have identified that there could come a phase when X-ray generated from exploded stars, explode is nothing but ஒரு விஷயம் வெடிச்சிருக்கு அப்படின்னும் பொழுது can affect the planets over 100 light years away including earth. Okay, so அந்த distance சொல்லும்போது நம்ம சொல்லுவோம்ல, so அவ்வளவு தூரம் அது எக்ஸ்ப்ளோட் ஆகும்போது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. The new study indicates that dash stars pose more danger to planets than பிஃபோர். ஓகே, ஸோ இங்க சொல்லும் பொழுது என்ன சொல்றாங்க, டேஷ் ஸ்டார்ஸ். அப்ப இங்க எக்ஸ்ப்ளோடட் ஸ்டார்ஸ் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்வியஸா இங்க நமக்கு என்ன வரும், இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்ப்ளோடட் ஸ்டார்ஸ். இதெல்லாம் நமக்கு இருக்கிற க்ளூ. சரியா? ஸோ இப்போ எடுக்கும் பொழுது அந்த மாதிரி தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ இங்க ஆப்ஷன் 4 தான் நமக்கு கரெக்டான ஆன்சர், வேர் ப்ரீவியஸ் சென்டென்ஸ்லேயே நமக்கு அந்த விஷயத்த கோட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் ஒன். Okay, so next one எடுத்துட்டீங்கன்னா, the threat has been identified in the blast wave generated by the exploding stars, which produce a large dose of X-rays that reaches Earth like planets months to years after the explosion and may last for decades. Okay, so இது வெடிச்சு இருக்கிறத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. ஸோ எர்த் லைக் பிளானட்ஸ்ல எவ்வளோ தூரம் அந்த பர்டிகுலர் இது வந்து இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்கு ஃபுல்லா அந்த எக்ஸ்ப்ளோட் ஆன ஸ்டார்ஸை பத்தி சொல்லியிருக்காங்க. ஸோ சச் டேஷ் எக்ஸ்ப்ளோஷர் மே டேஷ் அண்ட் எக்ஸ்டிங்ஷன் இவெண்ட் ஆன் த பிளானட். ஓகே, ஸோ இட் இஸ் எக்ஸ்டிங்க்ட்னா திருப்பி நடக்காத ஒரு விஷயம். ஓகே, விச் இஸ் நாட் தேர்ன்றத சொல்லலாம். ஸோ சச் பக்கத்துல என்ன யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்க. இங்க ஃபர்வெண்ட் கொடுத்துருக்காங்க, இன்டென்ஸ். ஓகே, ஸோ ஒரு விஷயம் எவ்வளோ தீவிரமா இருக்குன்னும் போது ஃபர்வெண்ட் சொல்லலாம். ஓகே, ஸோ ஃபெனட்டிக்கலா இருக்குன்னா எவ்வளோ வந்து வெறுப்பா நம்ம நடந்துக்கிறோம், வெறித்தனமா நடந்துக்கிறோம்லாம் ஃபெனட்டிக்கல்ன்ற வேர்ட் சொல்லலாம். மாடரேட்னா நமக்கு அந்த வெறித்தனம் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ இங்க பார்க்கும்போது சச் எக்ஸ்ப்ளோஷர், ஏன்னா இட் இஸ் பர்ஸ்டிங், ரைட்? ஸோ என்ன யூஸ் பண்ண முடியும், சச் இன்டென்ஸ் எக்ஸ்ப்ளோஷர் மே இஸ் a modal verb, பக்கத்துல v1 தான் யூஸ் பண்ண முடியும். அப்ப என்ன சொல்ல முடியும், may dash an extinction event on the planet. so என்ன பண்ணும், elicit or evince, which is ஒரு விஷயத்தை destroy பண்றதுக்கு தான் நம்ம elicit or evince அப்படின்ற வேர்ட்லாம் யூஸ் பண்ணலாம். அப்போ which is தூண்டுதல் பண்ணுது, an extinct event on the planet பொழுது trigger பண்ணுது அப்படின்னு சொல்லலாம், which is option 1 is more possible. சரியா? so இப்போ கம்ப்ளீட்டா நம்ம பார்த்திருந்தோம்னா என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் எப்படி சால்வ் பண்ணுன்ற ஐடியா நமக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கும். ஸோ பேப்பர் கம்ப்ளீட்டா பாருங்க, நிறைய நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க. ஸோ see you all tomorrow. Have a very great day. Thank you.